ஆமாங்க, போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு வேணாம், அவங்க அத்தை உங்க அம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்னடி, எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமா பெரியத்த. அப்புறம் என்ன அங்கேயே உட்கார சொல்ற? அங்கே உட்காரவா முடியுது? அப்பா, ஆளுக வரவும் போவும் ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். சரிம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி அஞ்சலி. எப்போ வந்த? இப்போதான் பெரியம்மா வந்தேன். அதான் வந்த வாக்கில் யாருமே போகலையா, அதான் அப்படியே உட்காந்துட்டேன் பெரியம்மா. அஞ்சலி, என்னம்மா, எதுவும் விசேஷம்? இல்லை பெரியம்மா, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத கோவில் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போகிறோம் வாரோம் தான் பெரியம்மா. என்னத்த சொல்ல, ஒரு இதுவுமே இல்லை. என்ன பெரியம்மா பண்ணுறது? இதுக்கு மேலே கடவுள் தான் பெரியம்மா. எவ்வளவு தான் பண்ண முடியும் சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ பண்ணிட்டோம், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கு மேலே கடவுள் கொடுக்கலையே பெரியம்மா, நாங்கள் என்ன பண்ணுறது பெரியம்மா? கவலைப்படாதடி. அவளே நொந்து போய் உக்காந்துருக்கா. ஏன் வந்து நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கா? பேசாம தான் இருக்க மாட்டியா? பிள்ளைய பார்த்து என்ன கேட்கணும்னு தெரியாதா உனக்கு? இல்லடி ஆச்சி, என்னதான் இருந்தாலும் நமக்கு தோணுதில்ல, நல்ல விஷயம் சொல்ல மாட்டாளான்னுதே. இல்லைன்னா கேட்குறதுக்கு என்ன, எனக்கு கேட்குறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளே தோணுச்சுடி, நான் நல்ல விஷயமா தான் இருக்கக்கூடாதா இப்போ, அப்புறம்னு அப்படி தோணுது. வேற என்னத்தை சொல்ல. சரி அஞ்சலி, மனசுக்குள்ளே எதுவும் பெருசாக நினச்சிக்கிறாததா. உனக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுக்கும். இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? அதுவும் தான் 5 வருஷம் ஆச்சு பெரியம்மா. 5 வருஷமா? 15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்குது. ஏன் 20 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்குது. நீ கவலையே படாத, 5 வருஷம் தானே ஆயிருக்கு. கண்டிப்பாக கடவுள் உனக்கு கொடுப்பாரு. சரியாம்மா? அந்த நம்பிக்கையில் தான் பெரியம்மா இருக்கிறோம். கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒன்றும் கவலைப்படாத, கொடுக்கும். ஆ, சரி பெரியம்மா. சரி, என்ன இப்படி மல்லிகா, மயில் எங்க? இந்த சாப்பிடவே இல்லையா? அஞ்சலி வேற வந்திருக்காளா வெறு வயத்தோட? மாமியாவும் அத்தையும் அப்படி உட்காந்துருக்குல்ல, அதனால தான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன்ட்டு போனார் பெரியத்த. நான் தான் போக சொன்னேன். ஆமாம், இங்கிட்டு இருந்துட்டு வாரிய, முல்லையக்கா வீட்டுக்கா போனிய? ஆமாம், அவங்க வீட்டுக்கு போகல, நான் கடையை பக்கம் போனே டீ குடிச்சிட்டு வாட தின்னுட்டு வரலாம்னு. ஏன் டீ கேட்குறாங்கன்னு பிரியாணி வாடை ஒன்றும் தாங்க முடியலை. எவ்வளோ நேரம் தான் அப்படின்னு பிரியாணி வாசனையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. இப்படி போகலான்னு போனி, போகிற வரவியெல்லாம் பதில் சொல்ல முடியல. என்ன, உன் தங்கச்சி வீட்டில் விசேஷம் நடக்குது இங்கே திடீர, உன் தங்கச்சி வீட்டில் விசேஷம் நடக்குது இங்கே திடீரென்னு கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேச முடியல பார்த்துக்க. அந்தளவுக்கு சனங்க கேட்குது. நான் என்னத்தை சொல்கிறது? ஆமாம் நடக்குதுதே அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு வந்துடுறேன். கேட்காம பின்ன இருப்பாங்க உங்கள் பையன்ட்டு. இப்படி தான் வரவங்க போகிறவங்கெல்லாம் கேட்டு அவ்வளோ சொன்னார். ஏன் பவி இருக்கால, பவியை கேட்டு கேட்டு ஒரே தொல்லையன் வந்துட்டா. அப்புறம் ஆமாம் பெரியத்தா, சரி விடுங்க, என்னத்தை செய்ய. முல்லையக்கா வீட்டிலலாம் எல்லாம் என்ன பண்ணுறாவ? அவங்க வீட்லையா போனேன், எல்லாம் வாசலில் தான் உட்காந்துருக்கு கூடி. என்ன அப்படி உட்காந்துருக்கிய, போகலையான்னு கேட்டேன். அது எப்படி, மயிலே போகலை, மல்லிகா போகலை, நாங்கள் எப்படி போவோன்னு பெரியவன் சொன்னேன். சரின்ட்டு. ஆனால் என்ன, இந்த அம்புக்குட்டிக்கு தான் ஆசை இருக்கும் போல். ஏன்னா ஒன்றா தெரிஞ்சவளுவல்ல கூடி அப்பையிலேருந்து, அதனால் கொஞ்சம் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே அவங்க வீட்டில் போகலையா? கௌதம் பிடிச்சி திட்டுனா, நாங்கள்லாம் போகாமல் நீ மட்டும் போறியா, என்ன கிளம்பி நிற்கிற அப்படின்னு. அந்த பிள்ளை கிளம்புன வாக்கில் நிற்கிது, என்ன பண்ணுமோ தெரியலை. பாவம் தான் பெரியத்த. ஏன்னா அந்த அம்பு பிள்ளையும் அருவியும் ஒன்றா தெரிஞ்சது இல்லையா? அருவிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அம்பு தான் முதல்ல நிற்கும். அப்புறம் இதுக்கு மட்டும் போகாமல் இருந்தால் எப்படி? அந்த பிள்ளை மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான் படும். அந்த பிள்ளையாவது பெரிய மாமா போக சொல்கிறது இல்லையா? அது எப்படி அந்த பிள்ளையை மட்டும் போக சொல்லலாமா? வீட்டில் ஒருத்த போகலை, அந்த பிள்ளை மட்டும் போய் எதுக்கு? நேரம் ஆயிடுச்சு. எப்படியும் அருவி, ஏடி அருவிடி, அருவி எதுக்கு இப்போ இங்கே வந்த? வராம என்னக்கா பண்ண சொல்றீங்க? இங்க கூட நான் வரக்கூடாதா? நீங்க தான் என்ன பார்க்க எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, நான் கூட உங்களை பார்க்க வரக்கூடாதா? உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாரும் உன்னை திட்ட போறாங்க பாரு. எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? அதுவும் சேலை கட்டிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வந்து, மா நீ போமா தயவு செஞ்சு. எந்திரி அருவி, உங்கள் அம்மா வந்தால் திட்டும், உன் புருஷன் வந்தால் திட்டுவாரு. போ போ, எந்திரி முதல்ல. நான் அப்படி என்னக்கா பெருசாக பாவு பண்ணிட்டேன் சொல்லுக்கா? நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இல்லை உங்களை என்னக்கா நான் தொல்லை பண்ணினேன்? உங்களை அதை இதை பேசினேனா வச்சேனா? என்னக்கா பண்ணேன்? இப்படி யாருமே வர முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒன்று கூட இருக்கீங்கல்ல?
இங்க பாரு, அப்படியெல்லாம் இல்லை. நீ ஏன் எதுவும் தப்பா கற்பனை பண்ணிக்காத. அஞ்சலி அண்ணி, நீங்களும் வந்து இவங்களோட உட்காந்துக்கிட்டீங்கல்ல, நீங்க கூட வர முடியாதுன்னு உட்காந்துட்டீங்கல்ல. சரி, அத்தை என்ன இருக்காங்க? அத்தை, நீங்க இன்னும் எவ்வளவோ பேசியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க. நான் எப்போவாவது உங்ககிட்ட மூஞ்ச காமிச்சிருக்கேனா? சொல்லுங்க. நீங்க கூட வர மாட்டேன்ட்டீங்கல்ல. உங்களுக்கு உங்க சின்ன பையன் தான் ரொம்ப பிடிக்கும். அவரை கூட நீங்க அவர் பண்ற விசேஷத்துக்கு வர முடியாதுன்னு உட்காந்துக்கிட்டீங்கல்ல. ஏன்னா ஏத்து அப்படி இருக்கீங்க? ஆ, சொல்லுங்க. இங்கே பாரு மாருவி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கல. ஆனால் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறது தப்பு. நீ எந்திரிச்சு போ. ஆமாத்தா, உங்கள் அம்மாக்காரி வந்து அவள் ஆட்டுக்கு கத்துவா, உன் புருஷங்காரன் வந்து அவன் ஆட்டு கத்துவேன். தேவையா? இவியலுக்கு தான் பிரச்சனை. நீ போ, நீ போ வீட்டுக்கு. முதல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போல நல்ல நேரம் பார்த்து. எல்லாரையும் எல்லாரும் எங்கே? இப்போ நீ வந்துட்ட? எல்லாரும் அங்கே தான் இருக்காவ. நான் ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமாக வந்தேன். இப்போ உங்களை பார்த்தே ஆகணுன்ட்டு. ஏங்க்கா, வர முடியாதுன்னு முடிவே பண்ணி வராமல் இருந்துக்கிட்டீங்கல்ல. ஏங்க்கா அப்படி பண்ணீங்க? எனக்கு இப்போவும் நீங்கள் விசேஷத்துக்கு வரலன்னு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லைக்கா, தெரியுமா? நிஜமாவே உங்கள் மேலே கோவமே கிடையாது. ஆனால் நம்மளை இப்படி எல்லாரும் ஒதுக்குறாங்களே அப்படின்னு தான். நீங்கள் வரலன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் யாரும் வரல. ஏன் என் அன்பு கூட வரல. எனக்கு அன்பு வராதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாக்கா? அருவி, இந்த மாதிரி நேரத்தில் அழுகாதத்தா. என்ன செய்கிறது? இப்படியெல்லாம் நடக்கும்னு என்னத்தை சொல்ல. சரி சரி, அழுகாத விடு. சரி கிளம்பு. உன் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் இருக்காது. என்ன, உன் புருஷன் மேலே தான் கோவம். நான் மற்ற பிரச்சனை எவ்வளவோ நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டதில்லை. இந்த திருட்டுப்பட்டை கட்டினது தான், அதனால தான்மா நான் ரொம்ப கோவப்பட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும். உனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தா போதும். நீ கிளம்பு அருவி. அருவி, கோச்சுக்காத. அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், எந்த அண்ணனுமே வராமல் இருந்தால் எப்படி நான் வருவேன் சொல்லு? நான் மட்டும் போனால் அது நல்லாவா இருக்கு? அதனால தான். சரி பரவாயில்ல, எல்லாரும் ஒன்று கூடி வரக்கூடாது வர முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒன்றா இருந்துக்கிட்டீங்க. சரி, எங்கிட்டோ எல்லாரும் நல்லா இருந்தால் சரிதான். ஏதாவது பார்க்கணும் போல் தோணுச்சு. என்ன எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. பெரியத்தை, அத்தை, அக்கா, அண்ணி எல்லாரும். கவலையே படாதத்தா, நீ நல்லா இருப்ப. நல்ல மனசுக்கு இப்படியெல்லாம் பார்க்க வந்திருக்கீல்ல, இவங்க மேலெல்லாம் கோவப்படாமல் இவங்கள போய் பார்ப்போன்னு சொல்லி வந்திருக்க பத்தியா? ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பத்தா, கவலைப்படாத போ. ஆ சரி பெரியத்தா. மல்லிகாக்கா, போயிட்டு வரேன். எனக்கு நீங்கள்லாம் சாப்பிடாம சத்தியமாக மனசே இல்லைக்கா சாப்பிட. அம்மா வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வந்துடுவியா? தெரியலக்கா, இவர் என்ன பண்ணுறாருன்னு. வந்துடணும்னு தான் சொன்னார். அங்கே இருப்பேனா அங்கே வந்துடுவேனான்னு தெரியலக்கா. சரி, அது உன் விருப்பம், நான் எதுவும் அதில் தலையிடக்கூடாது. சரிக்கா, நான் வரேன். அத்தை, அஞ்சலியே நீ வரேன். ஆ சரி அருவி. பாவண்டி, எப்படி வந்துட்டு போகுது பாரு இந்த பிள்ளை. சே, இந்த பிள்ளை உன் மேலே நல்ல பாசம் வச்சிருக்கு மல்லிகா. எனக்கே தெரியும் பெரியத்தை, இந்த பிள்ளை என் மேலே பாசமாக இருக்குன்னு. என்ன பண்ண, அவங்க தான் சரியில்லை. இந்த பிள்ளை என்ன பண்ணும்? என்கிட்ட நல்லா இருந்தா ரைட்டு. அதான் பாவமாக இருக்கு அது பேசுறதெல்லாம் பார்த்தா. எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னை எல்லா சொந்த பந்தம் எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு. என்னை யாருமே வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. யாருக்குமே எனக்கு பிடிக்கல போல அருவி. அதான் யாருமே வர முடியாதுன்னு சொல்லி நின்றுக்கிட்டாங்கல்ல. யாருக்கும் என்ன பிடிக்கலல்ல. அவங்க மேலனா நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு எனக்கு தான் அருவி தெரியும். என் அம்மா மேலே அளவு கடந்த பாசம். என் பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், என் முள்ளண்ணி கூட அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது. மல்லிகா அண்ணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அம்மா மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் யாருமே வரலல்ல அருவி. என்னை யாருக்குமே பிடிக்கலல்ல அருவி. என்னை யாரும் யாரும் வேணும்னு நினைக்கலல்ல. யாருக்குமே நான் வேணான்னு தானே நினைச்சாங்க. சொல்லு அருவி, சொல்லு. அவங்கெல்லாம் யாரும் உங்களை வேணான்லாம் நினைக்கல. நீங்க பண்ண காரியம் அப்படி. வந்தா வாங்க, வரலன்னா போங்கன்றீங்க. யார் வருவா சொல்லுங்க? நீங்க நினைச்சிருக்கணும், எல்லாரும் வரணும்னு சொல்லி நினைச்சிருக்கணும். நீங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை எதுவுமே. யார் வந்தா என்ன, வராட்டி என்னன்னு நினைச்சீங்க. ஆமா, என்ன பண்ண சொல்ற? அவங்க அப்படி பண்ண வேலை கோவம். நீங்க பண்ணது மட்டும் மல்லிகாக்காவை என்னென்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் அதெல்லாம் பாவம் இல்லையா? மல்லிகாக்கா பாவம் இல்லையா? அதனாலதான் மல்லிகாக்கா வரல. மல்லிகாணிய வீடு, பெரியண்ண வீடு. மல்லிகாக்காவை அப்படி சொன்னா, மல்லிகாக்காவும் மயில் மாமா வரலன்னா பெரிய மாமா வீட்டில் மட்டும் எப்படி வர போறாங்க? அதனாலதான் அவங்களும் வரல. எங்க அம்மா கூட என்ன நினைக்கல. என் தங்கச்சிக்கு நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் தெரியுமா? என் தங்கச்சி கேட்கறது அவ்வளோ வாங்கி தருவேன் தெரியுமா? நான் என் தங்கச்சிக்கு நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி அவ்வளோ கேட்கும், அவ்வளோ அமுச்சு விடுவேன். என் தங்கச்சி கேட்குதுன்னு சொல்லி அது கேட்குறத வாங்கி தராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன் அருவி. அதுக்கு கேட்டதெல்லாம் பண்ணுவேன் அருவி. கடைசியில் அது கூட வந்துட்டு அவங்க கூட உட்காந்துக்கிருச்சு இல்லை வராமல். நினச்சி பாரு,
எனக்கு சாப்பிடவே மனசு இல்லை. நம்ம சொந்த பந்தம் யாருமே வரலேருந்து சாப்பிடலையே வைக்கலைன்னு சொல்லி எனக்கு சாப்பிடவே மனசு இல்லை. நான் வெளியில தான் அவளை அப்படி தெரிஞ்சேன். ஆனால் மனசுக்குள்ளே இவ்வளோ நொந்தேன்னு எனக்கு தான் அருவி தெரியும். உங்களை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா. மல்லிகாக்கா அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. லாஸ்ட்ல எனக்கு வளையல் வந்து எடுத்து போட கூட மல்லிகாக்கா வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அன்பு அன்பு நானும் எப்படி இருப்போன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்து அவளும் நானும் பிரியவே மாட்டோம். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவள் வருவா, அவளுக்கு ஏதாவது ஒன்றா நான் போவேன். அது மாதிரி இருந்த நாங்கள் இப்போ இப்போ நினச்சி பாருங்க, அவ கூட வரல. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா. பாவம். இப்போ அழுது என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க. அருவி, அன்பு, வாங்க அன்பு, இப்பதான் வர நேரமா? வர முடியாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணி இருந்துக்கிட்டீங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க, வரக்கூடாதுன்னுலாம் இல்லை. வீட்டில் எல்லாரும் வராமல் இருக்கும்போது நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தாங்க வரல. ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க இப்போ? நினச்சி அழுகிறாருடி. அப்போ ஏண்டி நீ கூட வரக்கூடாதா? என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையாடி? நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருப்போமேடி. இப்போ மட்டும் ஏண்டி வர மாட்டேன்ட்ட? இங்கே எதுக்கு வந்த? நீ போ, நீங்கள் வரவும் வேணாம், தேவையில்ல போ. கோவப்படாதடி, சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ. வர முடியாதுன்னு இல்லை பாரு, நான் கிளம்பியே வந்து நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா. யாராவது நம்மளை போக சொல்ல மாட்டாங்களான்னு. போக சொன்னாங்க தான், ஆனாலும் முள்ளையத்தலாம். ஆனால் நான் நினச்சேன் அவங்க யாருமே வராமல் நம்ம மட்டும் போகிறது நல்லதில்லை. அருவி வீட்டுக்கு போட்டோம், வீட்டுக்கு போனோம் நம்ம வீட்டில் போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. சரியான ஆள் தாண்டி அன்பு நீயும். ஆனால் நீயும் இப்படி பண்ணுவான்னு நினச்சே பார்க்கல. அவங்க தான் யாரும் வரமாட்டாங்க. மல்லிகாக்காவுக்கு நம்மளை பிடிக்கும், கண்டிப்பாக மல்லிகாக்கா வராமல் இருக்காது. உனக்கு பிடிக்கும், நீ வராமல் இருக்க மாட்ட அப்படி நான் கண்டிப்பாக நினச்சேன்டி. ஆனால் நீ கடைசியில் வரவே இல்லைல்ல. ஆனால் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சே பார்க்கல அன்பு. எனக்கு வர ஆசை தாண்டி, என்ன பண்ண? அவங்க இப்படி உட்காந்துட்டே இருக்காங்க எல்லாரும், நான் எப்படி வர முடியும்? அவங்க வந்தால் தானே நானும் வர முடியும். அந்தந்த ஃபேமிலியில் நடக்கிறது உனக்கு என்ன அருவி தெரியும். அதான் நான் எப்படியோ உன்னை பார்க்க வந்துட்டேன்ல வளகாப்பு சேரையோட. எங்க வளையல் இருந்தால் தான் நான் உனக்கு போட்டு விட்றேன். அதெல்லாம் இல்லடி, அப்போவே 7 பேர் 10 பேர் 11 பேர் அப்படி சொல்லி கணக்கு பண்ணி போட்டாங்க. வளையலும் இல்லை. சரி பரவாயில்ல, நீங்காவது வந்து அம்மாவை கூப்பிட்டு சாப்பிடுவா. சாப்பாடெல்லாம் என்னடி, சாப்பாடெல்லாம் முக்கியம் இல்லை. சரி அஞ்சலி அவங்க வந்தாங்களே, யாருமே வரலையா? என் தங்கச்சி கூட வரல அன்பு. அவ கூட இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல அன்பு. என் தங்கச்சி கூட என்ன காலை வாரிட்டா. ச்சே, என் தங்கச்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அன்பு. அவ கூட வர முடியாதுன்னு சொல்லி உக்காந்துட்டா. இப்போ பேசுகிறாருடி, இப்போ கவலைப்படுறாரு. அவ கவலை இவ கவலை. அவங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை, இவங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை, இவங்க யாரும் என்ன நினச்சே பார்க்கல வைக்கல அப்படின்னு இப்போ பேசுகிறாருல்ல. கெஞ்சி கூத்தாடி அவங்க காலில் விழுந்து வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன். இவர் சொல்லியிருக்கலாம்லடி, சொல்லு. அப்படி இவர் சொல்லியிருந்தா வந்திருப்பாங்கல்ல. விடுடி, சண்டை போடாத.